வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ்வா வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான எக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எக் பொரியல் அல்லது எக் பொடிமாஸ் அல்லது எக் புர்ஜி எப்படி பண்ணலாங்கிறது இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எக் பொடிமாஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிற குவான்டிட்டி 2 to 3 மெம்பர்ஸ் வந்து ஆராமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அதுக்காக நான் இப்போ வந்து 5 முட்டைகள் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோங்க. நான் இங்கே பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக தாளிப்புக்கு கருவேப்பிலை, கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தவாறு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். பட் குழந்தைக்கு சாப்பிட்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால மிளகாய் தூளாக நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மாதிரி ஒரு பேன் அல்லது கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு வணக்கிக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு செஞ்சுக்கலாங்க. நம்ம இன்னைக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இதில் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வந்துடும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டைகளை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டைகளை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். முட்டை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். முட்டையை நல்லா கலந்துக்கலாங்க. கலக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் உடைச்ச மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா உதிரியாக நல்லா வரும். இப்போ எக் பொடி மாஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே வந்து கல் உப்பு சேர்த்துல, பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டிலேயே வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. இது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வழங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. கரம் மசாலா தூள் கடைசியாக சேர்க்கும் பொழுது நல்ல மணமாக இருக்குங்க. ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோங்க. கொஞ்சமாக இதோடைய துருவின தேங்காய் சேர்த்துருக்கேங்க. ஸோ இதை கடைசியாக கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காயை வந்து விட்டுடலாம். இது வந்து சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான எக் புர்ஜி அல்லது எக் பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னங்கிறது கீழே வர கமெண்ட் செஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் போடுற எஃபோர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.